வணக்கம். இது இன்று நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஜாழ் ஊடகத்தில் சந்திப்பொன்றினை நடாத்தி பல்வேறுபட்ட தரப்பில் பல்தரப்பட்ட விடயங்களை முன்வைத்திருந்தார். யாழ்ப்பாணத்திலே ஒரு சந்திப்பை நான் மேற்கொண்டிருந்தேன். தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சில சிவில் சமூக மற்றது பத்தி எழுத்தாளர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அவர்களோடு ஒரு நிறைவான கருத்துமிக்க உரையாடல் ஒன்று இடம்பெற்றது. நான் இந்த யோசனைக்கு மாறாக தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அதனுடைய காரணங்களை அவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்லியிருந்தேன். அவர்களும் இந்த சூழ்நிலையிலே இப்படியான ஒரு முன்னெடுப்பு செய்வதற்கான தங்களுடைய காரணங்களை எனக்கு எடுத்து சொல்லியிருந்தார்கள். கூட்டத்தின் இறுதியிலே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பொது வழியிலே பகிரங்கமாக ஆரோக்கியமான முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது என்ற என்னுடைய யோசனையை அவர்களிடத்திலே நான் சொன்னபோது அவர்களும் அதனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். சென்ற வாரம் அல்லது நேற்றைய தினம் அப்படியானதொரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதாக நான் முதல் நினைத்திருந்தாலும் கூட சில பல காரணங்களினாலே அது பிற்போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வருகிற மாதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஒரு பாரிய அளவிலான கூட்டம் ஒன்று இருதரப்பு நியாயங்களையும் ஆரோக்கியமான முறையிலே கருத்துக்களை பரிமாறுகிற வகையிலே செய்வதற்கு நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன். இரு தரப்பிலே இருந்தும் சிலரை அந்த கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அழைப்பும் விடுத்திருக்கிறேன். அப்படியான ஒரு உரையாடல் நடைபெறுவது நல்லது. ஏனென்றால் பொதுமக்களுக்கும் இதனுடைய சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மக்களுடைய மனதிலே எப்படியான சிந்தனைகள் இதை குறித்து இருக்கிறது என்பதையும் நாங்களும் ஒரு அளவுகோலிட்டு அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒருவரை ஒருவர் தாக்கி பேசாமல் இதற்கு பின்னணியில் இது இருக்கிறது, அதற்கு பின்னணியில் அது இருக்கிறது என்ற இந்த பின்னணி கதைகளை எல்லாம் விடுத்து சரியான விதத்திலே ஒரு கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது. அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகிறோம். தயகூர்ந்து அனைவரும் அந்த ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்ற சூழலை பேணுமாறு மிகவும் அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியான விடயங்களிலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதிலே மக்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக வைத்து ஒரு ஜனநாயக வழியிலே எப்படியாக கருத்துக்களுக்கு மதிப்பளித்து ஒருவரொருவர் வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியும் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் வெளிப்படுத்த முடியும். ஆகையினாலே வருகிற மாதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் இப்படியான ஒரு சந்திப்பு இடம்பெறும் என்பதை முதல்லே அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்த போது அவருடைய மேடைகளிலே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தது சம்பந்தமாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஜனாதிபதி பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்தார். அதிலே சில நிகழ்வுகள் அரச நிகழ்வுகள், வேறு சில நிகழ்வுகள் அவர் இளைஞர்களை சந்திக்க வேண்டும் அல்லது வெவ்வேறு தரப்பினரை சந்திக்க வேண்டும் என்று அவராக ஏற்படுத்தி கொண்ட நிகழ்வுகள். அரச நிகழ்வுகளிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறுவது முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் தீர்மானித்து இதை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து பகிஷ்கரிப்பதாக இருந்தால் அதை நாங்கள் பகிஷ்கரிக்கலாம்.
அதற்கான காரணம் இருக்க வேண்டும். ஆனால் பகிஷ்கரிப்பு என்று தீர்மானிக்காமல் வெறுமனே அந்த நிகழ்வுகளிலே பங்களிக்காமல் இருப்பது எங்களை தெரிவு செய்து அரச இயந்திரத்திலே பாராளுமன்றத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களை அனுப்பி வைத்த மக்களுடைய ஆணையை மீறுவதாக கூட அது இருக்கலாம். ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக தெரியப்படுத்தி நாடளாவிய ரீதியிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டு காரியாலயங்கள் திறந்து வைக்கப்படும் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையில் கல்குடா தொகுதியில் நேற்று மாலை வாழைச்சேனை, புனானை கிழக்கு மற்றும் மீராவோடை மேற்கு ஆகிய இடங்களில் காரியாலயங்கள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டினை முன்னெடுத்து செல்வதற்காக நாடளாவிய ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் வலய அமைப்பாளர்களை நியமித்து வலய அமைப்பாளர் அலுவலகங்களை உடனடியாக இந்த 25ஆம் தேதிக்குள் திறக்க சொல்லி எங்களுடைய ஜனாதிபதி வேண்டுகோளுக்கு அமைவாக எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கபண்டா சார் அவர்களும் எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு பொறுப்பான எங்களுடைய இணைப்பாளர் குசாரி பெரேரா மேடம் அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக இவ்வாறான வலய அமைப்பாளர் அலுவலகங்களை நிறுவுகின்றோம். நீங்கள் நினைப்பீர்கள் இது என்னத்துக்காக இவ்வாறான அமைப்பாளர் அலுவலகங்கள் நிறுவப்படுகின்றது என்று. கடந்த காலங்களிலே 2020ஆம் ஆண்டு எங்களுக்கு தெரியும், 2021ஆம் ஆண்டு என்னுடைய 2022 நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு இருந்தது, அந்த நேரத்திலே யாரும் இந்த நாட்டை பாரம் எடுக்க இயலாத என்ற சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டை விட்டு ஓடிய பிற்பாடு இந்த நாட்டை அதிமேகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார் அவர்கள் தத்துணிவுடன் தனிமையாக நின்று இந்த நாட்டை பாரம் எடுத்து நாட்டிலே இருந்த பொருளாதார பிரச்சினை எங்களுக்கே தெரியும், எங்களுடைய பெட்ரோல் பிரச்சினை மற்றும் எங்களுடைய கேஸ் பிரச்சினை, இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருந்தன. இவ்வாறான ஒரு செயற்பாடிலே இந்த நாட்டை மீட்டெடுத்த எங்களுடைய அதிமேகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்பொழுது நாட்டை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, எமது பிரதேசங்களிலே இந்த வலய அமைப்பாளர்கள் ஊடாக பல்வேறு அபிவிருத்திகளை செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அமைப்பாளர் ஊடாக வீதிகள், வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அது மாத்திரமல்ல குறிப்பாக செல்ல போனால் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் எங்களுடைய பலில்நான் அவர்கள் எங்களுடைய பிரதேச செயலகத்தின் ஒரு அபிவிருத்தி குழு இணைப்பாளராக கூட நியமிக்கப்படுகின்றார். அவ்வாறு நியமிக்கப்பட்ட பேர்களை உடனடியாக அதிமேகு ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலே வைத்து வழங்குவதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து இவ்வாறான அலுவலகங்களை திறந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் எங்களுடைய அமைப்பாளர் பலில் அவரை நியமித்து வாழைச்சேனைக்கு மாத்திரமல்ல முழுமையாக கல்குடா தொகுதி இலங்கை பூராகவும் வலய அமைப்பாளர்களை நியமித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனே இவ்வாறான அமைப்பாளர் அலுவலகம் திறந்திருக்கின்றன. இது தொடர்ந்து இந்த அமைப்பாளர் அலுவலகம், வலய அமைப்பாளர் அலுவலகம் திறந்திருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய என்ன வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்களுடைய வலய அமைப்பாளர் பலில் நான் அவர்களிடம் வந்து நீங்கள் பேசி உங்களுடைய காகிதங்களை கொடுத்து ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்து உடனடி தீர்வினை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய பலில் நான் அவர்களை அதிமேக ஜனாதிபதி இந்த வாழைச்சேனை பிரதேசத்துக்கு வலய அமைப்பாளராக நியமித்திருக்கின்றார். உங்களுக்கு ஏற்படுகின்ற சகலவிதமான பிரச்சனைகளையும் எங்களுடைய அமைப்பாளர் ஒரு சமூக செயற்பாட்டாளர், உங்களுக்கு எல்லோருடையும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இவ்வாறானவர்கள் ஊடாக எமது பிரதேசத்தின் அபிவிருத்திகள் மாத்திரமல்ல பல்வேறுபட்ட பிரச்சனைகளை முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். நீங்களும் ஒத்துழைப்புடன் இருந்து வருகின்ற தேர்தலிலே அதிமேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு சான்ஸ். அம்பாறை மாவட்டம் மார்ச் 12 இயக்கத்தின் மக்கள் மேடை நிகழ்வு நேற்றைய தினம் மாளிகைக்காடு தனியார் விருந்தினர் விடுதியில் சிறப்பாக இடம்பெற்றது. தூய்மையான அரசியலுக்காக செயற்படும் மார்ச் 12 இயக்கத்தின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் கந்தையா சக்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இம்மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் திலக் ராஜபக்ஷ உட்பட்ட உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தூய அரசியலுக்கான ஒன்றிணைவோம் என்ற வெளிப்படையை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்குள்ள அரசியல்வாதிகளிடம் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். தூய அரசியல் என்ற ரீதியிலே ஜனநாயகத்தை மழுங்கடிக்க செய்கின்ற ஒரு தீர்ப்பாடுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 6 வருடங்கள் ஆகின்றது. பிரதேச சபைகளுக்கு தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடம் ஆகின்றது. தாக்கல் செய்யப்பட்ட நியமன பத்திரமும் கூட இன்னும் வாபஸ் வர முடியாத நிலையில் இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் உத்தேச சட்டத்தில் இல்லாத காரணத்தினால் அரசியல் அமைப்பின்படி செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நடத்தப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் பாராளுமன்றம் இன்றுகளையுமா நாளுகளையுமா என்ற ஒரு
தொனிப்பொருளே ஊசலாடி கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த அரசியல்வாதிகள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றவர்கள் எல்லோருடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்னென்றால், இந்த தூய்மையான இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட பெட்ரோலமைப்பு மாற்றம் என்ற அமைப்புகளால் திட்டமிட்டு நீங்கள் கையொப்பமிட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஜனநாயக தேர்தலை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணுங்கள். அந்த சபை தேர்தல் கூட இடைத்தேர்தல் கூட நடத்தப்படுகிறது. எனவே இந்த தூய்மையான அரசியல் இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளிடம் அன்பாக கேட்கின்றோம் என்னவென்றால், இந்த எதிர்காலத்திலே இந்த திட்டமிட்டபடி இந்த தேர்தல்களை நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இதோடு சேர்த்து வர வேண்டும். அரசு சமய ஸ்தலங்களிலும், அதாவது பள்ளிவாசல்கள், கோயில்கள், சர்ச் நிறைவேற்றிகளிலும் இந்த அரசியல் கூட்டங்களோ அரசியல் சம்பந்தப்பட்டவர்களோ வந்து அவர் அரசியல்வாதிகளை உருவாக்கும் இடமாக இன்று சமய ஸ்தலங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. எனவே இப்படி ஒரு தப்பான ஒரு ஆள் இந்த ரோதவஸ்தை, இந்த சாராயம், சிகரெட், காசி எல்லாம் கொடுக்கும்போது இந்த கோட் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த கோட் தேவைப்படுதுன்றதுக்காக எல்லாருமே அதை கொடுக்குறீங்க. ஆனா உங்களோட கட்சியால இது தவறுன்னு தெரிஞ்சா அதை நீக்க முடியாதா? என்னுடைய கேள்வி அதான். மெட்டது டாக்டர் சார் சொல்லியிருந்தாங்க, இப்படி ஒரு அதிபர் சொல்லியிருந்தார் தன் மகனுக்கு இப்படி ஒன்று போட்டுத்தாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த அதிகாரம் இருக்குன்றதுக்காக தான் அந்த அதிபர் உங்கள்கிட்ட பேசியிருந்தார். ஆனா நீங்க சொன்னீங்க அதிகாரம் இல்லை. ஆனா பட்டப்படிப்பை முடித்து 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. எமது கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும். ஜனாதிபதியின் ஜாழ் வருகையின் போது நேரில் சந்திக்க முயற்சித்தோம். ஏதாவது ஒரு பொறிமுறையினை ஏற்படுத்தி வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும். அகமது கல்விக்கு ஏற்ற வேலை தங்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லியும், தமிழ் பாடம் அரசறிவால் பாட பட்டதாரிகளுக்கு அபிவிருத்தி உத்தியோகர்கள் வழங்குவதால் பயனில்லை என்ற விடயத்தையும் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பில் ஜாழ் ஊடகத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பில் உங்களை சந்திக்கிறக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால், ஏறத்தாழ 4000க்கு உட்பட்ட பட்டதாரிகள் வந்து எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வடமான ரீதியாக வந்து பட்டம் பெற்று வெளியேறி இருக்கிறோம். 2020ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரையும். இப்போ இன்னுமே அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தால் வழங்கப்படையில்லைன்றது எங்களை முதலாக பிரச்சனையாக தான் இந்த பட்டதாரிகள் சங்கத்தோடாக நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக தான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விசேட தேவைக்குட்பட்ட மாணவர்கள் சார்பாக நான் இங்கே நண்பர்களோட வந்திருக்கிறேன். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால், பல்கலைக்கழகங்களில் நாங்கள் பட்டப்படிப்பை நிறைவு செய்து கொண்டு வெளியில் வாரோம். பல்கலைக்கழகத்திலையும் எங்களுக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த கலை பாடங்களை தவிர இனிய பாடங்களை வந்து கல்வி கற்கலான பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனையை தாண்டி வெளியில் வந்தால் எங்களுக்கு வெளியில் என்ன சொன்னால் வேலை இல்லை. வேலை இல்லைன்னு சொல்லி என்னன்னு பார்த்தால், அரசாங்க துறையில் வந்து எங்களுக்கான வேலைவாய்ப்புகளை வந்து அரசாங்கம் ஒருவருக்குமே கொடுக்கல. அதோட நாங்கள் ஏற்கனவே படிக்கிற காலப்பகுதியில் வந்து 800 ஆண்டு உதவியில் பிறோட தங்கி வாழ்ந்து தான் நாங்கள் எங்களோட கற்றலை வந்து நிறைவு செய்திருக்கிறோம். இனியும் வந்து நாங்கள் 4 வருஷமாக வந்து இன்னொரு தங்கி வாழ்ந்து எங்களோட அன்றாட வாழ்க்கை தேவை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலான்ற சந்தர்ப்பத்தில் தனியார் துறையில் நாங்கள் வேலையை தேடுறோம். ஏன்னா அரசாங்கம் வந்து வேலை வாய்ப்புகளை தரதில்லை என்றாக்க தனியார் துறையில் வேலையை போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை என்ன, எங்களால் என்ன செய்ய இயலுமன்ற விஷயங்களை வந்து அவர்கள் விளங்கிக் கொள்ளணும். இல்லை எங்களால் வந்து ஒரு தொலைத்தொடர்பாளராக வந்து நாங்கள் ஒரு நிறுவனத்தில் கடமையாற்றலாம். அதை விட ஒரு கணனி இயக்குநராக கடமையாற்றலாம். நாங்கள் கணனித்துறையில், தொலைத்தொடர்பு துறையில், மற்றது கள உத்தியோகர்களாக வந்து எங்களால் கடமையாயிருப்போம். என்னை பொறுத்தவரையில் நான் அடிப்படையில் என்ன சொல்லணும்னு சொன்னால், எங்களால் ஏலும் நடமாடி வெளியில் போய் தெரிகிற சில விஷயங்களுக்கும் எங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்தால் அந்த விஷயங்களை சரிவர செய்ய இயலுமன்றது எங்களோட கருத்து. ஒரு தரவை சேகரிக்கணுமோ, அல்லது ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேணுமோ, இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு வாழ்வார உதவி திட்டம் வழங்குறதுக்காக நாங்கள் அதை போய் கொடுத்துட்டு வரணுமோ, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்த வேணுமோ என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களால் செய்ய இயலும். என்னால் இயலும். அப்போ என்னால் இயலும்னு சொன்னால் என்ன சார்ந்தலாலையும் அதை இயலும்ன்றது எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து அரசு துறைகளில் இருக்குது. இப்போ கச்சேரிகள், மாவட்ட பிரதேச செயலங்களை பொறுத்தவரையில் போய் பார்த்தால் எங்களோட பார்வையிட்டோர்களை வந்து முன்னுக்கு வரவேற்பாளர் பகுதியில் விட்டுருக்காங்க. ஏன்னு சொன்னால் அவங்கள விட்டுருக்காங்க, வர்றவங்களுக்கு வழிகாட்டுக்கணும். அப்போ அவங்களுக்கு வர்றாக்களையும் தெரியாது, அவங்களுக்கு எங்கே போனால் அவங்களுக்கும் தெரியாது. அப்போ அவங்கள கொண்டு வந்து முன்னுக்கு விட்டுட்டு வர்ற மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டுக்கொண்டா வாரவன் யோசிப்பான் மக்கள். இவங்க தங்கள்கிட்ட கேட்பாங்களே, என் வந்து நீங்களம்மா, என் வந்து நீங்களப்பான்னு கேட்பான்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அதில் இருக்கிற அவங்களுக்கு கந்தையாண்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள அப்படியான இடங்களில் வேலைவாய்ப்புகளுக்கு விடாமல்
இந்த பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள், அரசு திணைக்களங்கள், அந்த பொது நிர்வாகத் துறையில் உள்ள திணைக்களங்கள் வந்து இவர்களுக்கு வந்து இலகுவான முறையில், அதாவது கணினித்துறையில் எல்லாருக்குமே சிறந்த தேர்ச்சி உள்ளாக்கள் இருக்கிறாங்க. கணினியில் வந்து ஒரு புகைப்படத்தில் என்ன இருக்குன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க இயலாது, ஒரு காணொலியில் பார்க்க இயலாது. ஆனால் அது மின்னஞ்சல் அனுப்புறதோ, அதில் வார விஷயத்தை வாசிக்கிறதோ, ஒரு கடிதத்தை வந்து நாங்கள் அடிக்கிறதோ, யாருக்கு அனுப்பணுமோ, ஏதாச்சும் யாருடைய பேர் விவரங்களை நாங்கள் அதில் அவருடைய விவரங்களை பெற்றுக் கொடுக்கணுமோ, என்ன விஷயம் வேண்டாலும் நாங்கள் கணினித்துறையில் செய்யலாம். செய்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ஆட்களையும் நாங்கள் வளர்த்து வச்சுருக்கிறோம். அதனால் தொலைத்தொடர்பாடலையும் உங்களுக்கு அதிகளவான ஆட்களுக்கு அந்த திறமை இருக்குது. இந்த மாதிரியான துறைகள் வந்து பெரும்பாலும் பேசியலங்களில் இருக்குது. அவர்கள் அதுக்கு வந்து உள்வாங்க. அது இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து நான் நினைக்கிறேன் அங்கே இருக்க அரசு அதிகாரிகளுக்கே இல்லை. இவர்களை எப்படி நாங்கள் என்ன துறையில் இவர்களை பயன்படுத்தினாலும் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு சேவையை மக்களுக்கு வழங்கலாம்ன்ற விழிப்புணர்வு இல்லை. பல்கலைக்கழகத்தில் பட்டம் படித்து வெளியேறணும் அங்கே கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை முழுமையான ஒரு வேலை வாய்ப்பாக கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை பல்கலைக்கழகங்களில். ஏன்னா அவைக்கு அந்த பொறிமுறைக்குள்ளே எப்படி உள்வாங்கின விஷயம் தெரியாது. நாங்கள் அதுக்காக உங்களோட சண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட கருத்தை சொல்கிறோம். குறை சொல்கிறேன்றது யார் நினைக்கக்கூடாது. எங்களை கருத்தை சொல்கிறோம். ஒரு தட்ட பிரச்சனையும் நான் கலைக்கிறேன். இந்த எங்களுக்கு தனியார் துறையில் ஒரு வேலை வாய்ப்பை தொடங்க, சுயதொழில் தொடங்கன்னு பார்த்தால் வங்கியில் போய் கேட்டால் கடன் தர மாட்டாங்களாம். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லை, வேலை இல்லை. வேலை இல்லையான்னு சொன்னால் நான் இப்போ வாழ இயலாது. இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் வேலை இல்லைன்னு சொன்னால் வாழ இயலாது, சுயதொழில் செய்ய இயலாது. அது மாதிரி இப்போ என்ன கிட்டத்தட்ட 35 வயசு ஆச்சுது. இப்போ இன்னமே நான் வேலை தேடி கொண்டிருக்கேன்னு சொன்னால் நீ அரசாங்கத்தை சட்டம் மாதிரி 40 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே போட்டி பயிற்சி எழுத இயலாது. அப்புறம் எனக்கு எப்படி நான் இந்த தலைதாண்ட பயிற்சி எழுதி வேலைக்கு போகிறது? ஆல்ரெடி ஏலவே நாங்கள் இந்த ஒரு சமூக திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்பட்ட ஒரு பரீட்சைக்கு நான் எழுதி சித்தியடைஞ்சு அவங்கள என்ன அந்த நேர்முக தேர்வுக்கு எடுக்கல. அப்போ 2 கேட்க சொல்கிறாங்க. அதில் 12 பேர் தானே இருந்ததாம் அந்த வேலைவாய்ப்புக்குரிய ஆட்கள். அப்போ நானும் சொன்னேன், நான் அந்த அதுக்கு விண்ணப்பிக்க நான் ஒரு பார்வையிட்ட பரிச்சாட்டியை தான் போட்டுறான்னு சொல்ல. அப்போ 3 பேர் ஒதுக்கூடு எங்களுக்கு இருக்குதானே உங்கள் சட்டத்தை முடியாண்டா கேட்குறாங்க. என்ன பிச்சோ சார் உங்களுக்கு 3 பேர் பிச்சு தாண்டு கேட்குறாங்க. இங்கே எங்களோட வடமாதெல்லாம் கேட்டவங்க மகளிர் சிறுவர் நடத்த இந்த விவகார அமைச்சின் ஒரு செயலாளர் கேட்டவர். என்ன வவுனியா வடக்கு முன்வழி ஆசிரியர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மகஜர் ஒன்றினை ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானூடாக கையளித்தனர். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வருகை தந்த நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக வருகை தந்த வவுனியா வடக்கு முன்வழி ஆசிரியர்கள் ஜனாதிபதியை சந்தித்து மகஜர் ஒன்றினை கையளித்து தமது பிரச்சினைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நாங்கள் இன்று கௌரவ ஜனாதிபதி அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் இன்று எங்களுடைய இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அவரிடம் எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்களோட நிரந்தர வேதனம் கோரியும் அதே சந்தர்ப்பத்தில் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கோரியும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அவரை எங்களால் நேரடியாக சந்திக்க முடியாத சூழ்நிலையில அவருடைய பிரதிநிதிகளூடாக அந்த மகஜரை அவருக்கு நாங்கள் கையளிச்சிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையானது நியாயமானது. எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றுன பெற்று தரும் வரையில நாங்கள் நாளைய தினத்தில இருந்து எங்களுடைய முன்பள்ளி செயற்பாடுகளை முற்றாக முடக்கி நாங்க பணிப்புறக்கணிப்பை செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு சிறந்த கல்விமான், ஒரு புத்திஜீவி, மிகவும் ஒரு ஆளுமை உள்ளவர். நாங்கள் எல்லோருமே பெண்கள், இந்த களத்திலே பணியாற்றுகின்றவர்கள் அனைவருமே பெண்கள். எங்களுடைய கோரிக்கையை கருத்துல கொண்டு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மகஜரை நாங்கள் அவருக்கு கையளிக்கிறோம். ஜாலில் பனை திருவிழா எனும் துணைப்பொருளில் சுரிபுரம் திருவடி நிலையில் விசேட செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பனைசார் உணவுப் பொருட்கள் உற்பத்தி, பனைசார் உரையாடல் நாடகங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு கடந்த 26ஆம் தேதி பிற்பகல் வருகை தந்த நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தைச் சேர்ந்த தாய்மார்கள் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடி கட்டி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். தமிழர்களாகிய நாம் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்குள்ளே அடிப்படை உரிமைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அத்துடன் சேர்ந்து சில தமிழ் அமைச்சர்களும்
சில தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு போடுகின்ற எலும்பு துண்டை தூக்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமை என்னென்று கேட்டால் இருப்பதற்கான நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பௌத்தமயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் என்ற உறவுகள் 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை இந்த வீதியில் திரியும் தெரு நாய்க்கள் மாதிரி இன்று தமது உறவுகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டுதான் இன்று வரை அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டிலே கொலைகளை செய்தவர்களுக்கு அவர்கள் துணை போகின்ற ஒரு காட்சியாகவும் இன்றைய அபிவிருத்தி திட்டத்துக்கு அவர்கள் கை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஜனாதிபதி என்பவர் அடுத்த கட்ட தேர்தலுக்காக தனது கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.